அன்பே அழகே முத்தே என் முத்தாரமே, மயிலே குயிலே மணங்கவர் மலரே என்றெல்லாம் 7வது திருமண நாளில் எவனாலும் எழுத முடியாது. அதுவும் என்னால் எழுதவே முடியாது. அதை உன்னால் ஏற்கவும் முடியாது. நினைக்கவே நெஞ்சம் நெகிழ்ச்சி கொள்கிறது. என்னையும் எப்படியோ ஏற்று 7 கடல்கள் 7 மலைகளை கடப்பது போல் 7 வருடங்கள் கடந்து விட்டாய். இன்னமும் 70 வருடங்கள் இருக்கிறதே, என்ன செய்ய போகிறாய்? இன்னமும் 70 வருடங்கள் மிச்சம் இருக்கிறதே, என்ன செய்ய போகிறாய்? ஊடுதல் காமத்திற்கின்பம், மறுபடி கூடுதல் குடும்பத்திற்கின்பம். அந்த வள்ளுவன் வாக்கு வாழ்வாகி போனது நமக்கு. கரையின்றி நிலவா, குறையின்றி நிறைவா. என்னை பொறுத்தவரை சண்டையில்லா அன்பு சந்தேகத்திற்குரியது. சண்டையிடுவது பிரிந்து செல்வதற்கல்ல, புரிந்து கொள்வதற்கு. முற்றும் புரிந்து கொள்வதும் சற்றே சலிப்பானதுதான். அதனால் நாம் எப்போதும் போல் அடிக்கடி சண்டையிட்டு அரைக்குறையாய் புரிந்து கொண்டு 2 நாள் எதிரிகளாய், 3ஆம் நாள் காதலர்களாய், 4ஆம் நாள் நண்பர்களாய், 5ஆம் நாள் உங்களுக்கெல்லாம் வெட்கமே இல்லையா என்று நம் பிள்ளைகள் கேட்க அவர்களை அன்பாய் அள்ளி கிள்ளி ஆசையாய் முத்தமிட்டு நமக்கு தெரிந்தவரை நல்ல பெற்றோராய் மறுபடி சண்டையிட்டு ஊடி கூடி இப்படியே இன்னும் பலகாலம் இருந்துவிட்டு போவோம். என்னவாயிற்று இப்பொழுது? நம் பேரன்பின் வெளிப்பாடுதான் பேரழகு பெட்டகங்களான நம்மிரு பிள்ளைகள். உண்மையில் நம் பிள்ளைகளுக்கு நம்மை விட நல்ல முன்னுதாரணம் இருக்க முடியாது. சாதி, மதம், கலாச்சாரம், சிந்தனை, செயல் என்று எதிலும் நீயும் நானும் எதிரெதிர் முனை. அன்பு, உறவு, காதல், நேசம் என்று வருகையில் நமக்கு நாமே நல்ல இணை. நீங்கா அன்போடும் நிறைந்த காதலோடும் நம் வாழ்க்கை இப்படியே நீள வேண்டும். நீ என்னை ஆள வேண்டும். சரித்திர தம்பதியாய் இல்லையெனினும் சராசரி அன்பர்களாய், நண்பர்களாய், சமரசம் செய்து கொள்ளாத பெற்றோர்களாய் நம் பிள்ளைகள் நம்மை நினைவு கூற வேண்டும். இனிய 7ஆம் ஆண்டு திருமண நாள் வாழ்த்துக்கள் என் அன்பே.